ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின், என் கரங்களை இறுக்கி பிடித்த பின் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? இப்போது என் நெற்றியை தொட்டுவிடு. இப்போது என் நெற்றியை தொட்டுவிடு தங்கமே. இது உன் சாயப்பாவாகிய நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? சட்டென என் நெற்றியை தொடு. என் பிள்ளையாகிய நீ என்னை நம்பி வந்து விட்டாய். உன்னை காக்க வேண்டியது இந்த சாயின் கடமை. நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டு இரு. இனி எல்லாம் நல்லதாக நடக்கும். தங்கமே, என்னை நம்பி வந்தவரை நான் கைவிட்டதில்லை, நான் கைவிடப் போவதும் இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் மங்களம் உண்டாகும். அந்த நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது. நீ கஷ்டத்தின் கடைசி கட்டத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். ஆம் தங்கமி, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன். அதை அனுபவிக்க தயாராக இரு. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருத்தக்கூடாது. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயின் துணை என் பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு, எப்போதும் உண்டு தங்கமே. உன்னோடு இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதுதான் என் கடமை. உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சி வாழ்க்கையை தரப்போகிறேன். என் நெற்றியை திரும்பவும் சொல்கிறேன், தொட்டுவிடு, தொட்டுவிடு தங்கமே. உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்போகிறேன். எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறன் உன்னிட்ட நிறைய இருக்குது. உன் வெற்றிக்கு உறுதுணையாக நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுகிறாய்? தங்கமி, நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னுடன் வந்து இணையப் போகிறது. மகிழ்ச்சி தானே? நம்பிக்கையோடு இரு. இப்போது கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய். அதையும் கடந்து செல்லப் போகிறாய். அதனால் தான் மிக மிக அவசரமாக வந்தேன். வந்த வேளையில் என் நெற்றியின் ஒளியை பார்த்த வேளையில் உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது என்பதை எடுத்துரைக்க வந்தேன். எதிலும் பொறுமை இருக்கணும், எங்கும் பொறுமை என உன்னிடத்தில் நான் உனக்கு கொடுப்பேன். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமானது. தங்கமி, உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அவர்களை மதிக்க கற்றுக்கோ. நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு. அது உனக்காக அனைத்தும் செய்கிறார்கள். அனைத்தும் நன்மைக்கே என்று புரிஞ்சுக்கோ. அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல. விலகி இருந்தாலும் துளி அளவு மாற்றம் இல்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு. என் குணநலன்களை, என் மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள். மகிழ்ச்சி தானே தங்கமே? வாழ்க்கையை விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் கடவுள், துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் கடவுள். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கவலைப்படாதே. அனைத்தையும் தேவையில்லாததை உன்னிடமிருந்து நான் போக்கி விடுவேன். இந்த உலகத்தில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ கண்டு கொண்டு கொள்ளக்கூடாது. உன் லட்சியத்தை அடைய முடியாது. நீ அதை கண்டுக்கிட்டா உன் லட்சியத்தை அடைய முடியாது. உன் மனம் என்பது எப்போதும் கனத்த அமைதியோடு இருக்கிறது. உன் சாயை சொல்வது சரிதானே? சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வச்சுக்கிடணும். மனம் என்பது சுத்தமான ஒரு கோவிலை போல வச்சுக்கிடணும். உன் சாயப்பா இருக்கும் இடமாக வச்சுக்கோ. அதில் குப்பை என்னும் கவலை, விரக்தி, துக்கம், பேராசை இதையெல்லாம் போட்டு அதை மாசுபடுத்தக்கூடாது. பிறரை பற்றி பேசுவதோ நினைப்பதோ முற்றிலும் தவிர்த்துவிட்டு தன்னை பற்றியே சிந்திக்கணும். நீ
நீ எப்படி முன்னேறணும், நீ எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்பதை பற்றி மட்டும் யோசி. நிச்சயம் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி இருக்கும். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். உன் மனம் சரியில்லை எனில் என் முன் அமர்ந்து 5 நிமிடம் என்னை மனதார நினைச்சு வணங்கு. என்னிடம் கவலைகளை கொட்டி குமித்து விடு, அழுது விடு, பேசிவிடு, மனதில் இருப்பதையெல்லாம் சொல்லிவிடு. நான் தீர்த்து வைக்கிறேன். விரைவில் அனைத்தும் மாறி உனக்கு வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக உன் தாய் தந்தையாக இருந்து நான் செய்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய். கடமை என்பது நீ நினைத்த காரியம். நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் தங்கமே. வாழ்க்கையில் நிம்மதி என்னவென்று நினைக்கும் அளவிற்கு இந்த கர்மா உன்னை தள்ளி அவதிக்குள்ளாகிவிட்டது. அதனால் எதை பற்றி பேசினாலும், எந்த திசை திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை தாக்குவதாக உணர்கிறாய். இது உண்மைதான். கர்மாவின் விளையாட்டில் இதுவும் ஒன்றுதான். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பதைப் போல உனக்கு வருகின்ற துன்பங்களில் இருந்துதான் இன்பம் பிறக்கிறது. உன்னுடைய கர்மாவை நீ மட்டும் அனுபவித்தே கழிக்க முடியும். உனக்காக மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது. ஆனால் மற்றவர்களால் உன் கர்மா கழியும். உதாரணத்திற்கு, உன்னை ஒருவர் அசிங்கப்படுத்துகிறார்கள், உன்னை ஒருவர் அவமானப்படுத்துகிறார்கள், உன்னை ஒருவர் கெடுக்க நினைக்கிறார்கள், உன்னை வீழ்த்த நினைக்கிறார்கள், அல்லது உன்னை யாராவது ஒருவர் தாக்குகிறார்கள் என்றால் உன்னுடைய கர்மாவை அவர்கள் கழிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொண்டு உனக்கு மோட்சம் அளிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். செல்வமே, என் நெற்றியை தொட்ட வேளையில் நான் உனக்கு இன்று ஒன்று தரப்போகிறேன். என்ன தெரியுமா? உன்னை துரத்தி அடித்தவரும், உன்னை ஒதுக்கியவரும், காரணமில்லாமல் காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். அதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன். என் பிள்ளையாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உனது துயரத்தை போக்குவதுதான் என் கடமை. இது வெகு விரைவில் நடக்கப் போகிறது. கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம்தான் இருக்கிறேன். உன்னிடம்தான் வந்துவிட்டேன். என்னை நீ கெட்டியாக பிடிச்சுக்கோ. முதலில் என் நெற்றியை தொடு. அதில் தெரும் ஒளியானது உன் வாழ்க்கையை பிரகாசிக்கச் செய்யும். இந்த சாயி சொன்னபடி நடக்கும். உன்னை விட்டு விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வதுதானே இந்த சாயின் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். உனக்காக நான் புன்னகைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். இதுதான் நான் உனக்கு தரப்போகிறேன். நான் என் பிள்ளைகளுக்கு தர விரும்பினால் அதை யாராலும் ஒருபோதும் தடுக்க முடியாது. என் வாக்கு எப்போதும் சத்திய வாக்கு, தவற மாட்டேன். உன் சாயப்பாவை என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையான ஆழமான அன்பை வச்சுக்கோ. இதை தவிர வேறு வழிபாடு வேண்டாம். உன் சாயப்பாவை நம்பினோர் கைவிடப்படார். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.